வெல்கம் டு மௌனி மீடியா. கங்கை அமரன் பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் பிரபலமான ஒரு இயக்குனரும் கூட. அது எல்லாத்தையும் விட இசைஞானி இளையராஜாவுடைய கூட பிறந்த தம்பி தான் இவர். டைரக்டர் வெங்கட் பிரபுடைய அப்பா. டைரக்டர் வெங்கட் பிரபுடைய தம்பி தான் காமெடி நடிகர் பிரேம்ஜி. இவருடைய அப்பா தான் கங்கை அமரன். கங்கை அமரன் மாபெரும் வெற்றி படங்கள் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கரகாட்டக்காரன் எவ்வளவு பெரிய ஹிட் படம்னு உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட படத்தை டைரக்ட் பண்ணது கங்கை அமரன் தான். இப்ப இவர் நம்ம விஜயகாந்துக்கு என்னென்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். கங்கை அமரன் தமிழ் சினிமாவுக்கு வெற்றி படங்களும் கொடுத்திருக்காரு, தோல்வி படங்களும் கொடுத்திருக்காரு. நம்ம இவர் டைரக்ட் பண்ண ஹிட் படங்கள் என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம விஜயகாந்துக்கு டைரக்ட் பண்ண படங்களை பார்க்கலாம். கங்கை அமரனுடைய முதல் வெற்றி படம் எங்க ஊர் பாட்டுக்காரன். இந்த படத்துல ராமராஜன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வெற்றி படம். இந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால அடுத்தடுத்து நிறைய படங்களை ராமராஜுக்கு தான் கங்கை அமரன் கொடுத்திருப்பாரு. அடுத்ததா கரகாட்டக்காரன், செண்பகமே செண்பகமே, அண்ணனுக்கு ஜே, ஊரை விட்டு ஊர் வந்து, கும்பகரை தங்கையா, வில்லு பாட்டுக்காரன், சின்னவர், பொண்ணுக்கேத்த புருஷன், அத்தமக ரத்தினமே, தெம்மாங்கு பாட்டுக்காரன், இதெல்லாம் கங்கை அமரன் அவர்களின் வெற்றி படமும் ஆவரேஜ் படமும். கங்கை அமரன் விஜயகாந்துக்கு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கங்கை அமரனுடைய முதல் வெற்றி படம் எங்க ஊர் பாட்டுக்காரன். இந்த படம் டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் தோல்வி படமா மாறிடுச்சு. அந்த படம் தாங்க 1984 வெள்ளைப்புறா. இந்த வெள்ளைப்புறா படம் தோல்வி அடைஞ்சதுனால திரும்பவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ண கரகாட்டக்காரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால நம்ம விஜயகாந்துக்கு கொடுத்த படம் வெற்றி படமா இல்லையே அப்படின்னு மன கஷ்டம் இருந்ததாம். அதுக்கப்புறமா படவாய்ப்பை கேட்கலாம், இன்னொரு படம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த படமே தோல்வி படம் ஆயிடுச்சு. எப்படி விஜயகாந்த் கிட்ட வாய்ப்பை கேட்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயகாந்த் சாதாரணமாவே பட வாய்ப்பு கொடுக்கறவர் தான். அதனால மத்த படங்கள்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால விஜயகாந்தும் பிஸியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் படம் விட்டான பின்னாடி ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படம் வெற்றி படம் தான். கங்கை அமரன் விஜயகாந்துக்காக டைரக்ட் பண்ண படம் என்னன்னா 1993 கோயில் காலை. இந்த படத்துக்கு இவருடைய அண்ணன் இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடித்த கோயில் காலை படம் டைரக்ட் பண்ண பின்னாடி 2 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதோட டைரக்ஷன் பண்றதை நிறுத்திக்கினாரு. அவ்வளவுதான் நம்ம டைரக்ட் பண்ணது போதும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. கங்கை அமரனுடைய மகன் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இப்ப டாப்ல இருக்காரு. இளையராஜாவுடைய மகன்கள் எல்லாம் மியூசிக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ஷனுக்கு வரல. ஆனா இவரும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, இவருடைய மகனும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதாங்க. கங்கை அமரன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.